வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் 26ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த வாடி டிப் ஆஃப் த வீக்கில் என்ன சொல்ல போகிறோம்னா கடன். ஸோ கடனுங்கிறது பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே பல விஷயத்தில் வாட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை எப்படி அடைக்கிறது, இது எதனால் வருதுங்கிற ஒரு விஷயங்களை கண்டிப்பாக சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பரிகாரம்னு சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி புதன். ஸோ புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது, புதன் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கார். ஸோ அது 9 நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை அதை ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் நமக்கு ஒரு பிளைண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது என்ன பண்ணுறதே தெரியாமல் ஒரு பிளாங்காக இருக்குங்க, ஒன்றுமே புரியலைங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில நேரங்கள் விருந்துக்கு போவோம், எல்லாமே இருக்கும், ஆனால் நம்மளால் எதுவுமே சாப்பிட முடியாது. போயிட்டு தயிர் சாதம் சாப்பிட்ருப்போம். பொஃபேல ஒரு 23-25 ஐட்டம் சுற்றி இருக்கும். அதை பார்த்தோன்னே சில பேர் எதுவுமே தோணாது. கடைசியில் போய் தயிர் சாத்தி ஊறுகாய் வச்சு சாப்பிட்ருக்கவங்க எவ்வளோ பேர் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி எதுவுமே தோணாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இது, ஏன்னா புதன் உங்களுடைய ராசியாதிபதி அஸ்தங்கமாகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் அதில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். 2. ஸோ ரெண்டாம் அதிபதிங்கிறது குடும்பம் சம்மந்தமான விஷயங்களே சொல்லும். உங்கள் தன வரவு சம்மந்தமான விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும். ஸோ ரெண்டாம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருக்கும். நல்ல வருமானங்கள், நல்ல வருமானம், சூப்பராக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பிரயாணங்கள். ஸோ நிறைய பிரயாணம் மூலியமாக ஒரு பெரிய பணம் சம்பாதிக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு 3 8ஆம் அதிபதி செவ்வாய் 11ல் இருக்கும்போது விபரீத ராஜயோகமாக ஒரு பெரிய வருமானங்கள், பெரிய ஒரு லாபம் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாமே ரொம்ப சூப்பரான விஷயங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு அது இல்லாமல் வீடு விற்கணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா, இப்போ விற்று ஒரு பெரிய பணம், விற்கலைங்கன்னு ஒரு வீடு இருந்துவீங்களேன், இப்போ விற்று ஒரு பணம் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 4ஆம் அதிபதியான 4ங்கிறது வீடு, சொத்து மற்றும் வண்டி வாகனங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்களே 4 சொல்லும். ஸோ 4ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா இப்போ 10ல் இருக்கும்போது அது நல்ல ஒரு கேந்திராதிபதி, கேந்திரத்தில் இருந்து நல்ல வலுவான விஷயங்களே, நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பட் டே டு டே லைஃப்பில் சின்னதாக ஒரு மன உளைச்சல், ஏன்னா குரு செவ்வாய் அது உங்களுக்கு நீச்சமாக இருக்கும்போது அந்த ஒரு மன உளைச்சலையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுவும் 5ங்கிறது குழந்தைகளை சொல்லும், பூர்வீகத்தை சொல்லும். ஸோ 5ஆம் அதிபதியான சனி 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட முயற்சி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முயற்சி பண்ணி ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி மனைவியுடைய வருமானங்கள். ஸோ மனைவி ஏதாச்சும் நெக்ஸ்ட் ஏதாவது வருமானம் பண்ணணும், ஒரு லெவலில் நம்ம செட்டில் ஆகணுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபம், ஒரு ப்ரொமோஷன்ஸோ நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டோ வர மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பருங்க. ஸோ 7ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா அங்கே 7லே இருக்கிறதா அர்த்தம். சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பருங்க. 8ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும்போது வராதுன்னு நினச்சிருந்த காசு திடீர்னு வர்றது, நமக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு திடீர்னு ஒரு லக்குனால ஒரு பெரிய லாபம் கிடைக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். பட் அந்த வாங்கும்போது நமக்கு சின்ன மன உளைச்சலும் மன சங்கடத்தை ஏற்படுத்தும். அது ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா நீச்சமாக இருக்கும்போது ஒரு இதாக இருக்குது, கூச்சமாக இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ ஆனால் பணம் வருமானம் கண்டிப்பாக ஒரு பெரிய பணமோ பெரிய லாபமோ வர்றதுக்கான நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9. ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் போது வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்ல ஒரு ட்ராவல் மூலியமாக பெரிய பணம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்பானால் நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 10ஆம் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களும் நல்ல லாபம், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். 11ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாயில் அது 8ல் பயணிக்கும் போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். மற்றபடி எல்லாமே ஒரு மன உளைச்சலை கொடுக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பட் லாபம் வருமானா நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் மன உளைச்சல் சின்னதாக இருக்கும். 12ஆம் அதிபதி சூரியன். 12ஆம் அதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணம் மூலியமாக நிறைய பணம் சம்பாதிக்கிறது, நிறைய பிளான்லாம் போடுவீங்க. அதாவது கற்பனையிலே சூரியனோட விஷயமே என்னென்னா ஒரு 10% நடக்காத ஒரு 1000% சொல்லி கற்பனை பண்ணுவீங்க. ஸோ பட் ஆக்சுவலாக என்ன இருக்குங்கிறத வச்சுக்கிட்டு ரியாலிட்டிக்கு வாங்க. பட் பெரிய அளவில் சம்பாதிக்கிறதுக்கான விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். அதெல்லாம் சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இதில் கன்னி ராசிக்காரர்களுக்கு எந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். இந்த டைமில் பெரிய ப்ளஸ்ஸான விஷயம் என்னென்னா, வராத காசு ஒருத்தன் டாச் பண்ணிகிட்டு இருக்காங்க, கொடுக்காத காசு இப்போ வர்றதுக்கான வாய்ப்புனா கன்னி ராசிக்காரர்கள் சூப்பராக இருக்குது. அது ரொம்ப 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 பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. இதெல்லாமே இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். நீங்கள் அது பிளான் பண்ணி பாருங்கள். இல்லை நடக்காத எது ரொம்ப டிலே ஆகும்னா கன்னி ராசிகள் டிப்பில்
தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து இந்த வாரம் வந்து ஒரு ஃப்ரோசனாக ஐயோ எதுவுமே புரியலைங்கன்னு சொல்லி பிளாங்காக இருக்கிற மாதிரி விஷயங்கள் ஒரு 4-5 நாளைக்கு இருக்கும். பயப்படாதீங்க, அதுக்கப்புறம் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நல்ல விஷயம் நடக்கணும். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடன் தீர இன்ன வழி. ஸோ அதை தான் வந்து டிப் ஆஃப் த வீக்கில் மேஜரான விஷயம். கடன்கள். ஸோ கடன்கள் வந்து எப்படிலாம் வரும் அப்படின்னும்போது, யாருடைய ஜாதகத்தில் கடன் அதிகமாக இருக்கும்னா குரு கேது தொடர்பு. ஒன்று குரு கேது நட்சத்திரத்தில் வருது, குருவும் கேதுவும் ஒன்றா வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க, ஸோ இவங்களுக்கு வந்து ஒன்று கடன் வரும், இல்லைன்னா புத்திர தோஷங்களையும் புத்திரத்தினால் ஒரு டென்ஷனையும் உருவாக்கும். சில பேர் குழந்தை இருக்காது, ட்ரீட்மெண்ட்டாக தான் குழந்தை போகும், அந்த மாதிரி விஷயங்கள். அதுமாதிரி குரு கேது இருக்கவங்களுக்கு கடன்கள் அதிகமாகிடும். ஏதோ ஒரு விஷயம் ஆரம்பிக்க போய் ஒரு பெரிய கடனை கொண்டு வந்து விட்டுருன்றது தான் மேஜரான விஷயம். அது மாதிரி இல்லைன்னா ஒரு வழக்குகளால் ஒரு தலைவலிடும். ஸோ இந்த 3 விஷயத்தில் தான் வந்து மேஜராக பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கடன் தீரணும்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி வழக்குகள், இந்த மாதிரி டென்ஷன் வந்து வெளியில் வரணும், ஒரு கிளாரிட்டி வரணும்னா குரு கேது இருக்கவங்க பௌர்ணமி சித்தர் வழிபாடுகள் கண்டிப்பாக. அந்த சமாதிகள் போய் உட்காந்து பாருங்கள். நீங்கள் ஒரு முறை பார்த்தா உங்களுக்கு புரியாது, நீங்கள் கண்டினியூவாக போயிட்டு இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ சேஞ்ச் வருங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது வந்து எனக்கு கண்கூடாக ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவர் அங்கே போய் படுத்தே தூங்கிடுவார். அந்த காலகட்டத்தில் தூங்க விட்டாங்க, இப்போ தூங்க விடுறதில்ல. ஸோ அதனால் தூங்கிடுவார். ஸோ காலையில் இருந்தும் அவர் வந்து லைஃப்பில் வந்து இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கார். ஸோ இது ஒரு உதாரணம். இதுக்கப்புறம் பார்க்கும்போது கடன் எப்போ அடையுங்க, எனக்கு வந்து கடன் தீரணும் அப்படின்னா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு. ஓகேங்களா? அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு மேஷ லக்னம் வர அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு பணத்தை, அதாவது கொஞ்சம் அசல் கொஞ்சம் வட்டி ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கடன்கள் ஈஸியாக அடைபடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரம் வர நாள். ஸோ ஒரு அனுஷ நட்சத்திரம் வருதுன்னு வச்சுமே, ஸோ அந்த அனுஷ நட்சத்திரம் வர நாளும் விருச்சிக லக்னமும் வர அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு பார்ட், அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி, ஓகேங்களா, ரெண்டுமே சேர்த்து அதை அடைங்க. அந்த காலகட்டத்தில் அடைச்சிட்டிங்கன்னா அந்த கடன் வந்து கடன் உங்களுக்கு வந்து அடையப்படுங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அது வந்து பண்ணி பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து ஒரு கடன், அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுமே சேர்த்து கட்டிட்டிங்கன்னா அந்த கடன் அடைபடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 3 ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். குரு கேதுவாக இருக்கட்டும். குரு கேதுனா ஒரு பிறவியில் வர இந்த கர்மா வந்து அழிகிறது. சித்தர் சமாதி வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மற்ற அந்த அஸ்வதி நட்சத்திரம் மேஷ லக்னத்தில் போகும்போதும் சரி, அனுஷ நட்சத்திரம் வர காலகட்டத்தில் ரிச்சிக லக்னத்துலையும் சரி, இந்த கடனை அடைக்கும் போது பெரிய லெவலில் வந்து அந்த கடன் தீர்ந்து ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிழமைகளில் வர செவ்வாய் ஓரையில் வந்து நீங்கள் ஒரு கடன் அடைச்சினா அதுவும் வந்து கிளியர் ஆகுங்க. இது கண்டிப்பாக அப்ளை பண்ண பாருங்கள். 100% சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இப்போ சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும் சார். உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸோ நன்றி, வணக்கம்.